இவரெல்லாம் எப்படி இன்னும் பெரிய படத்துல யூஸ் பண்ணாம இருக்காங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. உங்களுக்குமே அந்த கேள்வி இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னா ராம் நிஷாந்த். நான் கோமாளின்னு சொல்லிட்டு அவர் நிறைய வெரைட்டி ஆஃப் ஆக்டிங் ஸ்கில்ஸ் பிளாக் ஷீப்ல காட்டியிருந்தாரு. அப்பயே ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வருவார்னு நினைச்சேன். அவர் நடிச்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வீக்லி ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணாலும் சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணிடலாம். ட்ரீம் வாரியர்ஸ்ல ஒரு சுடர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு அப்பா பொண்ணு இருக்காங்க. இன்னைக்கு அந்த அப்பா அந்த பொண்ணு கிட்ட இருந்து பிரிய போறாருன்னு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அந்த பொண்ணுக்கு தெரியாது டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் என்ன நடக்குது. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட மேஜர் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ராம் நிஷாந்த் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எப்படி இவருக்கு இன்னும் பெரிய படம் சான்ஸ் கிடைக்காம இருக்குன்னு உங்களுக்கே ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாரு. ஒரு சிங்கிள் டேக்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவருக்கு போட்டியா அந்த சின்ன பொண்ணுமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. படத்தோட மேக்கிங் வைஸ், நல்ல கலரிங் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா இந்த ஷார்ட் ஃபிலிம் பாத்தீங்கன்னா எமோஷனலி உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். அதுதான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிம் நீங்க பார்க்கணும்னா கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களே உங்க டிஎம்க்கு அனுப்பி வச்சிரோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.